ஆளுநர் பேச பேசதான் எங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கிறது. ஆளுநரை மாற்ற வேண்டாம் என பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் கோரிக்கை வைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. புதுக்கோட்டை வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பு. பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்க குற்ற செயலில் ஈடுபட்டதாக தலைமை வழக்கறிஞர் அறிக்கை தாக்கல். வீட்டின் அருகே உருட்டுக்கட்டையோடு அனுமதியின்றி கூட்டம் கூட்டியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு. நீலாங்கரை காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளின் கீழ் 150 பேர் மீது வழக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருந்து 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பெரியார் சிலை பரிசளித்து வாழ்த்து பெற்ற நிர்வாகிகள். திமுகவில் இணைய தயக்கத்துடன் உள்ளவர்களை நமது கட்சியில் இணைக்க வேண்டும். மாற்றுக் கட்சியில் இருந்து இணைந்த நிர்வாகிகளுக்கு துணை முதலமைச்சர் வேண்டுகோள். மேலூரில் உள்ள 48 கிராமங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கோரிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் கூட்டம். மாவட்ட செயலாளர்களை நியமிக்க நேர்காணல் நடத்துகிறார் விஜய். பெண் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பை உறுதி செய்வது நமது கடமை. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை குறிப்பிட்டு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து. நாம் அறிவாளிகளாக இருப்பதற்கும் தன்மானத்தோடு இருப்பதற்கும் பெரியார்தான் காரணம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. அரிட்டாப்பட்டி பகுதியையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதிமுக வலியுறுத்தல். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக்க வழிவகை செய்யும் மசோதா. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். குடியரசு தின விழாவில் பங்கேற்க இந்தியா வந்தடைந்தார் இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோ. விமான நிலையம் வந்தடைந்த இந்தோனேஷிய ஜனாதிபதிக்கு உற்சாக வரவேற்பு. பிறப்பால் குடியுரிமை வழங்குவது தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு தற்காலிக தடை. டிரம்பின் உத்தரவுக்கு தற்காலிக தடை விதித்தார் சியோட்டல் நகர் நீதிபதி ஜான் குகோனார்.